யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியும்? மக்கால உம்ரா முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மதீனால கூட ஒரு உம்ராக்கான நன்மை நமக்கு கிடைக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்து முதல்ல கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் இந்த மஸ்ஜித் கூபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாராவது தன் வீட்டில் தூய்மையாக உழு செய்து வந்து மஸ்ஜித் கூபாவில் 2 ரக்காயத்துகள் தொழுதால் அவர்களுக்கு ஒரு உம்ரா செய்ததற்கான சமமான நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க மக்கால உம்ரா முடிச்சுட்டு மதீனா வந்ததுக்கு அப்புறம் இந்த சுன்னத்தை தவற விட்டுறாதீங்க. இந்த உம்ராக்கான நன்மையை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க மதீனாக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கூபா பள்ளியில வீட்ல இருந்தே உழு செஞ்சுட்டு வந்து 2 ரக்காயத்து தொழுதா அந்த உம்ராக்கான நன்மை கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தொடர்ந்து 2 ரக்காயத்தா தொழுதா கிடையாது. நீங்க வீட்ல இருந்தே உழு செய்துட்டு வந்து இந்த பள்ளியில தொழுகிற முதல் 2 ரக்காயத்துக்கு மட்டும்தான் அந்த நன்மை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சுன்னத்தான நன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்காங்க. சோ மிஸ் பண்ணிடாதீங்க. உம்ராக்கு போயிருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மதீனா பத்தின நிறைய விஷயங்கள் மதீனா இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உம்ரா போயிருந்தீங்கனாலும் சரி, இனிமே போறீங்கனாலும் சரி, அதை பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டே டியூன்.